தவம் பண்ணுவது. மனம் திரும்புது பேர் என்னன்னா மனம் திரும்புதல். ஆன்மீகம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு மனிதன் மனம் புதிதாகிறதுனாலே அவன் மறுரூபமாகிறான். கைதிகளை பார்ப்போம். ரோமியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய மனம் புதிதாகிறதுனாலே அவன் மறுரூபமாகிறான், மறுபிறப்பு அடைகிறான். மறுபிறப்பி உண்டா அப்படின்னு இந்துக்களுக்கு இதில் சர்ச்சையெல்லாம் வருது. மறுபிறப்பி எங்கே இருக்கு? அவன் தப்பு பண்ணாம்னா அவன் மறுபடியும் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? பிறவி எடுத்துகிட்டே இருப்பாங்க. கிடையாது. மனித பிறவி என்பது ஒரு முறை தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மனித பிறவி என்பது ஆண்டவன் ஒரு முறை தான் கொடுப்பான். இதில் நீ புண்ணியத்தை செய்து, இதில் நீ தவத்தை பண்ணி, இதில் தியானத்தை பண்ணி, இந்த இறை அருளை சேமித்து அந்த அருள் வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உன் ஓட்டத்தை முடித்து இறைவா ஏசுனாரு என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்ன மாதிரி நீ என்னை படைத்த நோக்கத்தை இந்த பூமியில் நான் நிறைவேற்றி விட்டேன், உம்மிடத்தில் வருகிறேன், என்னை அழைத்து செல்வாயா. கைதைக்கு நல்ல கடமைகள். பணம் சம்பாதிக்கிறது இந்த பூமியில் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இல்லை. செல்வத்தை சம்பாதிப்பது, நிறைய பதவிகளை நம்ம என்ன செய்கிறது சம்பாதிப்பது இந்த பூமியினுடைய நாம் பிறந்தவருடைய நோக்கம் இல்லை. இந்த பிறவி பலன் மனித உடல் நம்ம எதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறாங்கன்னா, மீண்டும் தேவ சாயலை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். அந்த தேவ சாயலை நம்ம இழந்துட்டோம். அதனால் ஒரு தேவ சாயலை அடைகிறதற்கு இந்த மாதிரி கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்து மறுபடியும் இறைவா என்னை என்ன செய்வாயாக, சொல்லுங்க, புதுப்பிப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். வல்லமையும் பலனும் அருளிடும் ஆவியே வந்திறங்கும் வான்புறாவே இந்த வேளையிலே. வல்லமையும் பலனும் அருளிடும் ஆவியே வந்திறங்கும் வான்புறாவே. நல்ல கைதடி. வேளையிலே வல்லமை பரிசுத்தம் பெருகிடவே வந்திறங்கிய கினியால் நிரப்பிடுமே. வல்லமை பரிசுத்தம் பெருகிடவே வந்திறங்கிய கினியால் நிரப்பிடுமே. வல்லமையும் பலனும் அருளிடும் ஆவி. நல்லா பாடுவோம். வான்புறாவே இந்த வேளையிலே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஜீவனுள்ள சபையிலே உம்மை துதிக்க. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஜீவனுள்ள சபையிலே உம்மை துதிக்க. அற்புள்ள கன்னிகையாய் உம்மண்டை சேர கர்த்தாவே விளக்கிலே என்னை ஊற்றுமே. அற்புள்ள கன்னிகையாய் உம்மண்டை சேர கர்த்தாவே விளக்கிலே என்னை ஊற்றுமே. வல்லமையும் பலனும் அருளிடும் ஆவியே வந்திறங்கும் வான்புறாவே இந்த வேளையிலே. வல்லமையும் பலனும் அருளிடும் ஆவியே வந்திறங்கும் வான்புறாவே இந்த வேளையிலே. வல்லமை பரிசுத்தம் பெருகிடவே வந்திறங்கிய கினியால் நிரப்பிடுமே. வல்லமை பரிசுத்தம் பெருகிடவே வந்திறங்கிய கினியால் நிரப்பிடுமே. வல்லமையும் பலனும் அருளிடும் ஆவியே வந்திறங்கும் வான்புறாவே இந்த வேளையிலே. அம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனென்றி மாறிடாத வாக்குத்தத்தம் சொல்லியும் சென்றி. அம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனென்றி மாறிடாத வாக்குத்தத்தம் சொல்லியும் சென்றி. மன்னவனே உம் வருகை சமீபமாயிற்றே மகிமையான சாயல் வேற ஆவி ஊற்றுமே. மன்னவனே உம் வருகை சமீபமாயிற்றே மகிமையான சாயல் வேற ஆவி ஊற்றுமே. வல்லமையும் பலனும் அருளிடும்
பெலனும் அருளிடும் ஆவியே வந்திறங்கும் ஆண்பூராவே இந்த வேலை வல்லமை பரிசுத்தம் பெருகணும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவன் வாக்களித்திருக்கிறீரே. அதனால இப்போ ஆவியை என்ன செய்யும்? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மாறிடாத வாக்கு தத்தம் மன்னவனே உடைய வருகை சமீபமாயிற்று. மகிமையான சாயலை நான் அடையணும். உன் வருகைக்கு முன்னாடி, மரணம் வர்றதுக்கு முன்னாடி மீண்டும் உங்களுடைய சாயலை நான் அடைய வேண்டும். இதுதான் ஆன்மீகம். இங்க இதுக்குத்தான் நம்ம எங்க போகணும்னு சொன்னா இறைவனை தேடி போறது. இன்னைக்கு இறைவனை தேடி யார் போறா? இன்னைக்கு இறைவனை தேடி யார் போறா? செவக்கூட்டத்தை எடுத்துக்கோங்களேன். கடவுளை தேடி யார் போறா? தேர்க்க தரிசி வந்திருக்காரா? குணமளிக்கிற அற்புத சுகமளிக்கும் ஊழியர் வந்திருக்காரா? அவர் வந்திருக்காரா? இவர் வந்திருக்கிறாரா? இறைவனை தேடி யாரும் என்ன செய்யல? வேளாங்கண்ணிக்கு போனால் அங்கே நிறைய எழுந்து நடக்கு, நிறைய மக்களுக்கு விடுதலை நடக்கும். அதனால் வேளாங்கண்ணி திருச்செந்தூருக்கு போனால் அப்படி நேர்ச்சை போட்டால் என்ன செய்யும்? நடக்கும். உளியமண்டிக்கு போனால், காமநாயக்கம்பட்டிக்கு போனால் நேர்ச்சை போட்டால் என்ன செய்யும்? இறைவனை தேடி யாருங்க இருக்கா? நேர்ச்சையில் போடுறாங்க, நடக்கு. இது இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் கொடுத்துட்டே இருப்பான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் கடவுள், இந்த பிரபஞ்சத்தின் அதான் பிரபஞ்சங்கிறாங்க. அவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னா படைச்சவனுக்கு வேலை செய்யலை. யாருக்கு வேலை செய்கிறாங்க? பிரபஞ்சத்தின் தெய்வம் சாத்தானுக்கு வேலை செய்கிறார்கள். அது மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், நம்ம நித்யானந்தாவாக இருக்கட்டும், மற்ற இந்த அதான் சொல்கிறேன், இந்த இது வச்சு நடத்தக்கூடிய அத்தனை பேர் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பிரபஞ்சம் அவங்க வாயில் வரது போகிற பாருங்க. பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சம் கிறிஸ்தவம் மட்டும்தான் சொல்லுகிறது. படைத்தவுடைய வல்லமையும் பெலனும் அருளிடுமாயும். வாசனை பார்ப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற, நல்லா கவனிச்சுக்கோ, இந்த தேவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய நீ தேவனுடைய சாயலாக இருக்கிற இந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது, இந்த உபதேசத்தை கேட்கும்போது நீ என்ன செஞ்சிருவேன்னு சொன்னால் இந்த மகிமையின் ஒளியை நீ அடைஞ்சிருவ. இந்த தேவனுடைய சாயலாக இருக்கிற நம்ம இந்த மகிமையின் ஒளியை அடையாதபடிக்கு, பார்க்க முடியாதபடிக்கு அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அது பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன், அந்த பிரபஞ்சத்தின் தேவனெல்லாம் கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனசை கூடாயிட்டான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை, நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று, சிருஷ்டிகர் என்று, படைத்தவர் என்று, எங்களையே இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்று பிரசங்கிக்கிறோம். நாங்கள் ஊழியக்காரங்க தான். நாங்கள் யார் ஆற்றல் இருந்தாலும், சக்தி இருந்தாலும், செத்தவன் உயிரோடு எழுப்பினாலும், நொண்டியை நடக்க வச்சாலும் கடவுளுக்கும் உங்களுக்கும் நாங்கள் ஊழியக்காரர்களே. படைத்தவர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைதிகளமாகும். அதான் சுவிசேஷம். அதில் நிறைய பேர் அவங்களுக்கு கமெண்ட்ஸில் இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி, கடவுளுடைய அவதாரம், கடவுளாக உங்களை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு புகழாரங்களை கொடுத்து அவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவங்களே கெடுத்து விட்டாங்க. யார்? இந்த தியானத்துக்கு இவங்களும் ஒரு அரகோட வேக்காடு, போகிறவங்களும் ஒரு அரகோட வேக்காடாக தான் இருப்பாங்க. அதனால் நான் விமர்சனம் பண்ணதுக்காக சொல்லலை. முதல்ல நீ சத்தியத்தை புரிஞ்சுக்கோ. அதனால தான் வேதத்தை படிங்க. நீங்கள் வேறு இந்த மாதிரி புஸ்தகங்களை படிக்கிறத விட்டுட்டு, இவங்க எழுதுகிற புஸ்தகங்களை படிக்கிறத விட்டுட்டு, இவங்களுக்கு தெரிஞ்சதை இவங்க ஆதாயத்துக்காக தீர்ச்சி, எதுக்கு தீர்ச்சை? யார் தீர்ச்சி கொடுக்கறது? நான் உங்களுக்கு எப்படி தீர்ச்சி கொடுக்க முடியும்? யோவான் அழகா சொல்றாரு, நானும் உங்களுக்கு தண்ணீரால ஞானசானம் கொடுக்குறேன். இதனால என்ன? உங்க உடல்ல இருக்க அழுக்கு தான் போகும். எனக்கு பின் வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பினால் உங்களுக்கு ஞானம் கொடுக்கறது யாரு? படைச்சவர் தான் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்க முடியும். படைச்சவர், அதுவும் நெருப்பின் ஞானசானம், அக்னியின் ஞானசானம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஊனியலுடைய தன்மைகள் எல்லாம், குணங்கள் எல்லாம், அந்த கெட்ட கிரியைகள்லாம் அழிச்சு அந்த தெய்வீக கிரியைகள், தன்மைகள், தோற்றங்கள், பாவனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு யாருன்னு சொன்னா, நம்ம மெய்ப்பன் யாருன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு. நானே உங்கள் மெய்ப்பன், நானே உங்கள் நல்ல
ஏன் அவர் செத்து போயிட்டாரா? கல்லறை அடக்கம் பண்ண உயிரோடு எழுந்து அவர் உயிரோடு எழுப்பி இன்னைக்கு பிதாவின் வலது விரித்து போயிட்டா நீ கூப்பிட்ட அப்படின்னு சொன்னான். எந்த நேரத்தில் ஆபத்து நேரத்தில் என்ன நீ கூப்பிட்டு நான் உனக்கு வருவேன். கைதிகள் நல்லா கடலை கட்டி. அதனால தான் நான் என்ன உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனைனா, உங்களுக்கு நோயின்னா, உங்களுக்கு எதுனா நான் என்ன செய்ய மாட்டேன்னா கொண்டு வரவே மாட்டேன். நான் வாரேன், நான் ஜெபம் பண்ணுறேன், சரியா சொல்லவே மாட்டேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா, நீ அங்கே கூப்பிடு. நான் வர்றதை விட அவர் வந்தால் நல்லது. அவர் வந்தால் நிச்சயம் பிரச்சனை தீரும். கைதுகளமாக அப்போ உண்மையான விடுதலை இயேசு வந்தால்தான் மெய்யான விடுதலை. இயேசு எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு? அப்போ ஒரு மனுஷனை எங்கே வழி நடத்தணும்னா அங்கே போயா. தீர்ச்சியை நான் கொடுக்கக்கூடாது, அவரெல்லாம் தீர்ச்சியை கொடுக்கணும். நீ என்ன தீர்ச்சி கொடுப்ப? உனக்கு தீர்ச்சியை கொடுக்கறதுக்கு நீ யார்? உங்களுக்கு தீர்ச்சி கொடுக்கறதுக்கா நானா ரத்தம் சிந்தினேன், நானா காயப்பட்டேன், நானா சிலுவையில் மறிச்சேன்? உனக்கு தீர்ச்சை கொடுக்கறதற்காக இந்த இயேசு மனுஷனாக பிறந்து அவர் பாடுபட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தப்பட்டு நாம் அடைய வேண்டிய எல்லா தண்டனையும் சிலுவையில் அடைந்து அவருடைய ஆவியை இரத்தத்தை நமக்கு தீர்ச்சியாக கொடுத்து விட்டார். கைதுங்களா? நித்யானந்த ஒரு பக்கம் தீர்ச்சைங்கிறாப்புல, இந்த மகாவிஷ்ணு ஒரு பக்கம் தீர்ச்சைங்கிறாப்புல. யார் தீர்ச்சி கொடுக்க முடியும்? இதுக்கு முன்னால் இருந்த மகான்கள் இருக்கிறாங்க. விவேகானந்தர் எடுத்துக்கோங்க, அவர் இப்போ ராமகிருஷ்ண பகவான் எடுத்துக்கோங்க, ரமணர், இவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்க யாருக்கு இது பண்ணாங்க? இவங்கள் இந்த பூமியில் இப்போ ரமணருக்கெல்லாம் நோய் வந்துச்சு. சீடர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த நோய் பெருமை. சொல்ல மாட்டேன், இது என்னுடைய நன்மைக்காக இறைவன் அனுமதித்திருக்கிறார், என்னோடு இருக்கட்டும். இதனால் நான் இறைவனை நினைச்சுக்கிறேன், காண்கிற இறைவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் ஓத்துறப்பட்டது நல்லது. இதனால் கடவுளுடைய பிரமாணத்தை, நியாயத்தை, நீதியை, தர்மத்தை நான் என்ன செய்கிறேன் அறிய முடிகிறது. அப்போது நீ ஊனா பிறக்கிறது, உனக்கு ஒரு விபத்து நடந்த எது கர்மா, முன் ஜென்ம கர்மா, உன் தாய்காப்பு செஞ்ச கர்மா. முதல்லே பைபிள் சொல்லிட்டு முதல் மனுஷன் செஞ்ச கீழ்ப்படியாமல் தான் பாவம். பாவம்னு என்னன்னு தெரியல. கடவுளுடைய கட்டளைக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதான் என்னது பாவம். இன்னைக்கு அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து வாழ்கிறது என்னது பரிசுத்தம். இந்த கான்செப்டே இன்னும் இந்த மக்களுக்குள்ள வரலையே. இந்த கோயிலுக்கு போறவனுக்கு வரலையே, செவக்கூட்டத்துக்கு போறவனுக்கு வரலையே, இந்த திருவிழா கூட்டங்களுக்கு போறவங்களுக்கு வரலையே. அப்போ கான்செப்ட் என்ன வரணும்? கடவுள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், படைச்சவன் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் விருப்பத்தை என்ன செய்வது, நிறைவேற்றுவதில்லை. இதுதான் அன்னை மரியா. அருள் நிறைந்தவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடைய ஆன்மாவுடைய சிங்காசனத்தில் அரியணையில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பில் இருக்கும், அதில் செல்லில் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் பாருங்கள், லூக்கான செய்தி. சத்தமாவாசி. தேவதூதன் அவள் இருக்கும் இடத்திலே பிரவேசித்து, எப்படி பூரணமானவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்றார். இந்த வாக்கியத்தினாலே தேவதூதன் அச்சிஷ்ட கன்னிமரியாளை 3 விஷயத்தில் அவர் என்ன செய்கிறார்னா புகழ்ந்து பெருமைப்படுத்தி அவங்களுடைய தன்மையை அவங்க பாராட்டி என்னை வாழ்த்தி என்ன செய்கிறார்னா மரியாள்கிட்ட பேசுகிறாங்க. 1வது தன்மை கடவுளுடைய இரக்கத்தினாலே, பிரியத்தினாலே, அவருடைய இஷ்ட பிரசாதத்தினாலே, விருப்பத்தினாலே பூரணமானவளே அல்லது அருள் நிறைந்தவளே, கிருபை நிறைந்தவளே என்று அர்த்தம். 2வது கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. உன்னுடைய ஆன்மாவிலே, அரியணையிலே, சிங்காசனத்திலே கடவுள் படைத்தவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கைதிக்கு நிச்சயம். 3வது அதாவது உம்முடைய ஆத்துமம்
இந்த சரீரத்தினுடைய சிம்மாசனம். நல்லா கவனிச்சு, ஆன்மா என்பது இந்த சரீரத்தினுடைய சிம்மாசனம் அல்லது இந்த உடல் எப்படி இருக்கு? தேவாலயமா இருக்கு. இந்த உடலை நீ என்ன செய்யணும்னா தேவாலயமாய் மாற்றிக்கொண்டாய். மூன்றாவது, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீயும் ஒரு பொம்பளையா இருக்கிய. அங்க ஒரு பொம்பளையை பார்த்தீங்களா? உனக்கு முன்னாடி பிறந்தவங்களும் சரி, உனக்கு பின்னாடி பிறக்கிறவங்களும் சரி, உன்னை போல அருள் நிறைந்தவளா, பாக்கியவான்களா, உயர்ந்தவளா என்ன செய்ய முடியாது. நீயும் ஒரு பொம்பளைன்னு உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிற? முடியை போட்டுட்டு சேலையை கட்டிட்டு நானும் பொம்பளை தான் நினைஞ்சிருக்கேன். அந்த பொம்பளையை பார்த்தியா எவ்வளவு அடக்கம், ஒடுக்கம், அமைதி, சாந்தம். கல்லெடுத்து எரிஞ்சு கொள்ளுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் விருப்பப்படி நடக்கட்டும், நான் அதுக்கு என்ன செய்யறேன், கையடிக்கிறா பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ஒரு பொம்பளை என்ன செய்ய முடியுமா? அவளாயா பொம்பளை. அப்போ ஒரு பெண்ணுன்னா, ஒரு பெண்ணுடைய அழகுனா என்னங்கிறத தேவன் வந்து என்ன செய்யறாரு? இதுதான் ஆன்மீகம். இதுதான் என்னன்னு சொன்னா ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. கைதிட்டு என்ன செய்யும்? மரியாதைக்கு ஒரு கைதி கட்டணும். அதனால தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீகத்திற்கும் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்கள் நடத்தக்கூடிய ஆன்மீகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசலாம், விமர்சனம் பண்ண குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இந்த கிறிஸ்தவத்தினுடைய இது என்னன்னா பரிசுத்தத்தில், புனிதத்தில், இலவசம். இந்த இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க இந்த கிறிஸ்தவன் வந்து இல்லைன்னா இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கல்வி என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கல்வியை கொடுத்தது, கல்வி அறிவை கொடுத்தது எதுன்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ மதம். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்லா கடவுள் ஆன்மீகத்தை கொடுத்தாங்களோ கொடுக்கலையே தெரியல, ஆனால் எதை கொடுத்துட்டாங்க? கல்வியை, அறிவை கொடுத்துட்டாங்க. அதனால இந்த கிறிஸ்தவங்கிறது என்னன்னு சொன்னால் மக்களுக்கு தொண்டு செய்யறதில்லை. இன்னைக்கு நிறைய ஆஸ்பத்திரிகளில் பாருங்கள், இப்போ தான் வியாபாரம் வாங்கிட்டாங்க. முன்னாடி கூட ஆஸ்பத்திரிலாம் இருந்தது இலவசம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசே வாங்க மாட்டாங்க. மருந்து இதெல்லாம் மெடிசன்லாம் வெளியிலேருந்தே வரும். நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எதுக்குமே காசு இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி நோயாளிகள் என்ன செய்வாங்கன்னா பராமரிப்பாங்க. இன்னும் அந்த இவங்க கடவுளுக்கு பணி செய்யறவங்க எடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய தீவினர்களை எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் ஆற்றலை இது பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா மக்களை குணப்படுத்தி கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டினார்கள். கைதிகளை பார்ப்போம். அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழியில் போய் என்ன செஞ்சிடாதீங்கன்னா விழுந்துடாதீங்க. இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த மனுஷர்கள் உங்களுக்கு மெய்ப்பராக மனுஷர்களை சார்ந்து, போதகர்களை சார்ந்து, மதத்தை சார்ந்து வாழ்கிறத தூக்கி போட்டு அவன் என்னை சார்ந்திருக்கிறபடியான அவனை நான் நேசிவேன், விடுவிப்பேன். அப்போ அந்த ஆன்மீகம் எங்கிறதுனா மனம் திரும்புதல், மறுரூபமாகுதல். இயேசு ஒரு போதகரை பார்த்து சொல்கிறாரு, நீ மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது. அதான் அந்த மறுபடி பிறக்கலன்னு சொன்னால் என்ன? அது எப்படி மறுபடியும் நான் தாய் வயிற்றில் பிறக்க இல்லை, நீ ஆவியிலே பிறக்கிற. அந்த ஆவியின் ஞானசானத்தை பெற்று உன்னுடைய ஆன்மா மீண்டும் தேவ சாயலை என்ன செய்வது? தேவ சாயல் அற்று கிடக்கிறது. இதுதான் ஆன்மீகம். இது விசுவாசத்தின் மறைபொருள். இது நீ கடவுளுடைய பாதத்தில் இருக்கும்போது காத்திருக்கும்போது அவரை முழு மனதோடு முழு வலிமையோடு நீ ஆராதிக்கும் போது, அன்பு செய்யும் போது, தொழுது கொள்ளும்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் தாமாக நடக்கும். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்லுவார், நீ போ இந்த தானியம் என்கிற மலைக்கு போகும்போது மேலிருந்து தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் யாழ், நாதஸ்வரம், வீணை இவைகளை கொண்டு என்ன செய்யும்? அவங்க கடவுளை பாடி புகழ்ந்து வரும்போது நீ அந்த கூட்டத்தோடு சேர்ந்துக்கோ. நீயும் அந்த ஆவியின் அருளை பெற்று நீ வேற்றொரு உருவாய், வேறு மனுஷனாய் மாறுவாய். கைதிக்கணும். இப்போ ஆன்மீகம்னா என்னென்னா மறுபடி பிறக்க. தீர்ச்சியை வாங்கிட்டு நீ என்ன ஒரு அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்களில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு சால்ரா போட்டுக்கிட்டு, இல்லை அவங்களுக்கு சொல்கிறபடி எந்தினா எந்தி, உட்காருனா உட்காரு, கையை திட்டினா கையை திட்டு, பாட்டு பாடுனா பாட்டு பாடு, அவங்க ஆட சொன்னால் ஆடுறது, இது இல்லை. அமைதியாக உட்கார்ந்து இந்த சொல் ஆன்மாவை, இருதயத்தை மேல் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி ரட்சகரான் தேவனில் என்ன செய்கிறது? கலிகுரு. அதான் சொல்கிறேன், 3 விஷயம். ஒன்று
ரிஷிகள் மாதிரி தவம் இருந்து தியானம் பண்ணி, மூசை மாதிரி ஏசுனார் மாதிரி உடலை உறுத்து நீ இந்த மாதிரி தவம் பண்ணி அந்த அருளையும் அருள் வாக்கையும் பெற்றுக்கொள்வது முதல் ஃபஸ்ட்டு ஆரம்ப இது நிலை. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தியின் வழியாக இறைவன் அடையுது. அது என்னென்னா முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆன்மாவோடு அவரை என்ன செய்வது, அன்பு செய்வது, அவரை தொழுது கொள்வது. இது இதன் மூலமாக இறைவன் அடையுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மூன்றாவது நிலை தான் என்னதுன்னா சடங்குகள், சம்பிரதாயங்கள். இது எல்லாமே சடங்கு தான். இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதம், எல்லா மதமுமே நீங்கள் சடங்கு தான் பண்ணி. பெண்டிகாஸ்ட் இதுவும் சடங்கு தான். இவங்க என்ன செய்கிறாங்க, அல்லேலூயா 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 நல்லா கட்டிட்டு அல்லேலூயா 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 ஆர்சி சபை இப்படி அல்லேலூயா சொல்லுது. பெந்தேகோஸ்து சபை என்ன சொல்லுது, அல்லேலூயா. ரெண்டும் ஒன்று தானப்பா. என்ன ஹலோ, இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த சத்தமா இழுத்து இது பண்ணுது. இவங்க சத்தமா இழுத்து அல்லேலூயா அப்படிங்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க அல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு சொன்னா இன்னைக்கு மத சடங்குகளாக சம்பிரதாயங்களாக இதெல்லாம் நிறைய பேசினா நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா இவர் இப்படியெல்லாம் பேசுறாரு. உண்மையை சத்தியத்தை பேசினா அவன் ஒரு வழி இல்லை. ஏன்னா நீயும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீ அங்கே வந்து சேரணுமே. அதனால் பெண்டிகாஸ்டுக்காரனாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா மதத்தார் எந்த மதத்தாராக இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பணும், மறுரூபமாகும். இதை ஃபஸ்ட்டு அடிஷனில் என்ன சொல்லுதுன்னா, தவம் இருங்கள், தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் உன்னை என்ன செஞ்சிடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன், என் ராட்சியத்துக்குள்ளே நீ நினைச்ச முடியாது, வர முடியாது அப்படிங்கிறார். அதனால் அதான் சொல்கிறேன், 3 ஆன்மீகத்தினுடைய 2 படி தான் முக்கியம் சரியானது. இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகள் எல்லாம் இது ஆன்மீகத்துக்கு என்ன செய்யணும்னா உதவாது. சடங்குகள் இது ஆண்டவர் அங்கே என்ன செய்யலைன்னா அதில் செயல்படல. அதனால தான் உங்கள் வழிபாடுகளை வெறுக்கிறேன், உங்கள் காணிக்கையில் வெறுக்கிறேன், உங்களுடைய ஜெபத்தை நான் என்ன செய்கிறேன், உங்கள் திருவிழாக்களை என்ன செய்கிறேன். ஏன் இதை சொல்கிறாருன்னா இதுக்காக அதை சொல்கிறார். இதில் என்ன இல்லைன்னா எனக்கு எந்த இது இல்லை, இதெல்லாம் சடங்குகள். சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, அந்த திருவிழாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. யாருக்கு முக்கியத்துவம் முதல் இருந்து கொடுக்கணும்னு சொன்னால் படைத்த தேவாதி தேவனுக்கு நீ முக்கியத்துவத்தை முதலிடத்தை கொடுக்க. நல்லா கைதிக்க விஷயம். பெரிய பாவங்களாம் ஒன்றும் பண்ணலை. திருவிழா கொண்டாடுறதெல்லாம் பெரிய பாவம் கிடையாது. ஜெபக்கூட்டம் நடத்துறது, ஜெபம் பண்ணுறதெல்லாம் என்ன கிடையாது, தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதில் யாருக்கு மகிமை இல்லை, யாருக்கு பெருமை இல்லைன்னா படைச்சோம். ஒரு உதாரணங்க, இதை நான் பேசுகிறது காரணமே என்னென்னா, ஊழியக்காரன் வந்தது காரணமே என்னென்னா, நற்செய்தி அறிவிக்கிறது என் மேலே விழுந்த கடமை. அதை செய்யலைன்னு எனக்கு ஐயோ கேடு. 2வது, கத்தோலிக்க திருச்சபையில் நடக்கக்கூடிய எல்லா திருவிழாக்களையும் நான் என்ன சொன்னேன், இன்ட்ரெஸ்டாக. அது புளியம்பட்டியாக இருக்கட்டும், காமணிக்கம்பட்டியாக இருக்கட்டும், அங்கே எடத்துவாயில் அவர் ஜார்ஜியா திருவிழா இருக்கட்டும், தென்காசியில் மிக்கலையா திருவிழா இருக்கட்டும்,
எங்கெங்கெல்லாம் என்ன திருவிழா நடக்கும் எல்லா திருவிழாவுக்கும் என்ன செய்வோம்னா அடித்து பிடிச்சி முன்னால் போவோம். அங்கே உள்ள பூசைகளை பார்க்கறது, அந்த நவநாள் அந்த பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது, அதெல்லாம் பின்னாடியே அந்த உபதேசாருக்கு பின்னாடி சொல்கிறது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணிட்டு இருந்தேன். அவன் சொல்லலாம் அந்த அந்தோனியார் மன்றாட்டு, செபஸ்தியார் மன்றாட்டு, ஜார்ஜியார் மன்றாட்டு, சவரியார் மன்றாட்டு, எத்தனை புனிதர்கள் நமக்கு தெரியுமோ அத்தனை புனிதர்களுடைய மன்றாட்டுகளெல்லாம் அத்தனையும் சொல்லிட்டு தான் நினச்சோன்னா சாப்பிட்டே போவேன். ஒரு நாள் இது எனக்கு ஒரு இதான் அது கிளாரிஃபிகேஷன் ஆகுது. இப்படி இது பண்ணும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன, எனக்கு ஒருத்தங்க சொல்கிறாங்க, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா நீ அழிஞ்சு போவ, உன் குடும்பமும் அழிஞ்சிடும். எப்படி? நான் தான் கடவுளை என்ன செஞ்சுட்டு இருக்கேன், எத்தனை புனிதருடைய இதுகளை நான் இது பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? அப்பந்தான் இல்லை, நீ கடவுளுக்கு என்ன செய்யலைன்னா இப்படி இடத்தை என்ன செய்யலை. அப்போ ஆண்டவர் என்ன உனக்கு என்ன இடத்த கொடுக்கல, எங்கள் தாய்தாப்பன் எங்கள் ஆர்சி சாமியார்கள் எங்களுக்கு கொடுத்த வழிமுறைகள் இதுதானே, இதில் தானே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு இருக்கும்போது, அப்போது இது எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போது சரி இதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இந்த காத்திருக்கும் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இதுதான் பண்ண ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அன்னைக்கு எந்த இதையும் பண்ணலை, எந்த மன்றாட்டுகளையும் எதையும் பண்ணாமல் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் தான் ஒரு நடு வீட்டில் ஒரு இந்த ஜபத்தை பண்ணுறது. அன்னைக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கிறேன், படுத்துருக்கேன். உட்காந்து பார்த்தா உட்கார முடியல, படுத்துருந்தேன். படுத்திருக்கும்போது நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு அந்த சத்தியம் உண்மை என்னை சந்திக்கும். இல்லை அப்படின்னா நான் உன்னை என்ன செய்வேன், உனக்கு விரோதமாக நான் என்ன செய்வேன், செயல்படுவேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கும்போது நைட்டு ஒரு 11-12 மணிக்கு மேலே இருக்கும். ஒரு ஒளி இறங்கி வருது. அந்த ஒளியை கண்டு நான் என் சோல் ஒளியுது. அப்போ தான் எனக்கு சோல்னு ஒன்று இருக்குது தெரியும். அந்த ரூமுக்குள்ள தான் இருக்கேன். இந்த சோல் ஆன்மா ஒளியுது. ஒளியும் போது அந்த ஒளி இந்த சோலுக்குள்ளே வருது. இந்த சோலுக்குள்ளே இருந்த இருள் வெளியே போகுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கண் திறக்கப்படுது. அப்போ தான் அந்த இறைவனுடைய அந்த இதை கேட்க ஆரம்பிக்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஆண்டவரே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும் 3 தடவை சொல்லுத. 300 தடவை என்ன செய்கிற, அந்தோனியாரே இங்கே, மாதாவே இங்கே, சூசேப்பரே இங்கே, சாட்சியாரே இங்கே. யோசித்து பார்த்தேன். ஆமாம், அப்போ நான் எனக்கு எந்த மரியாதையை கொடுத்துருக்கேன், எந்த இடத்த கொடுத்துருக்கேன். பேருக்கு இந்த சாப்பாடுக்கு கூட்டு காய்கறி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஊறுகாய் லைஸை தொட்டுக்கும், உரப்புக்கும் உப்புக்கும். இது மாதிரி ஊறுகாய் மாதிரி நீ என்னை பயன்படுத்துகிறே தவிர என்னை உணவாக நான் உனக்கு உணவாக இருக்கிறேன். கைதிட்டு போகும் எல்லாம் கரெக்ட். அப்போதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சி மறுபடியும் உட்கார்ந்து மறுபடியும் தியானம் பண்ணி அதே அந்த இறை சத்தத்தை மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அது அப்படி இந்த கண்டினியூ பண்ணி வழி நடந்த ஒளி ஒன்று வெளிச்சம், இன்னொன்று அந்த வாய்ஸ் குரல். ஒளியும் என்ன செய்யணும், ஒளி நடத்தாரு. அப்போ அதுக்கப்புறம் அதுலேயே அப்படியே மூமெண்ட்டில் அப்படியே போக தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அதை என்னை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு. அதனால் நான் ஒன்றும் பெரிய பைபிள் காலேஜ் படித்து பெரிய மகானும் இல்லை, மேதையும் இல்லை, பெரிய ஒரு சாமியாரும் இல்லை, பெரிய ஆளுங்க ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை அறிவிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, இந்த உலக சாமியார்கள் படிச்சிருக்கிற மாதிரி படிப்போ எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நான் படித்த படிப்பெல்லாம் காட்டில் தனியாக போய் உட்கார்ந்து கடவுளே எனக்கு கற்றுத்தாரும். அப்படி உட்கார்ந்து இந்த வேதங்களை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறையிலே, இறை அருள் எனக்கு போதித்த வழிமுறையிலே நான் வாழவும் நான் வாழ்கிறதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கைதட்டி நிச்சயம். அதனால தான் நான் யாரையும் பின்பற்றலை. அவங்க பெருசு, இவங்க பெருசு, அவங்ககிட்ட போனால் நல்லாயிருக்கும், அவங்க உபதேசம் நல்லா இருக்குது, எதுவுமே 0. ஒன்று அந்த இறை அருள் உனக்கு போதிக்கணும். நம்ம அப்போஸ்தலர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ரிஷிகளுக்கு அவங்க காத்திருக்கும்போது அந்த ஒளி அருள் அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால் போதித்தது, கற்றுக் கொடுத்து. அதான் ஆன்மீகத்தோடு, அதான் அவங்க மறுரூபமாகறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மனம் புதிதாகி மறுரூபமாகி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேவ சாயலை அடைகிறார்கள். இந்த பூமியில் வரக்கூடிய கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழப்போம். அதனால் இதை தாங்கிக்கிட்டு
கடவுள் இது எதுக்காக கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இந்த வேதனையை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இந்த சோதனையை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இந்த வழியை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இந்த முள்ளை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இப்படி ஒரு கடன் பிரச்சனையை நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத இதில் எனக்கு என்ன கற்றுத் தருகிறேன். கடவுள்கிட்ட போய் என்ன சொன்னால் எனக்கு என்ன கற்றுத் தருகிறேன். பாடுகள் வரும்போது, வழிகள் வரும்போது, தனக்கு நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது, இறைவா ஒன்று நிவர்த்தி செய், இல்லைன்னா இதனுடைய நன்மை எனக்கு என்ன செய், முறுமுறுக்காத, முணுமுணுக்காத, புலம்பாத. அப்போ என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள், அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நீ கடவுளிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டு நீ அமர்ந்திருக்கும்போது உனக்கு வழி பிறக்கும், வழி திறக்கும். பிரைஸ்லோ நல்லா இல்லையே சொல்லுங்களேன். நல்லா போதும்னு நினைக்கிறேன். அப்போ ஆன்மீகம்னா என்னென்னு புரியுதா? கோயிலுக்கு போகிறதல்ல, திருவிழா கொண்டாடுறதல்ல, நீல அல்லிலேயே சொல்கிறதோ இல்லை சாப்பிட்டா அல்லிலேயே சொல்கிறது அல்ல. அதான் சொல்கிறேன், என்ன அங்கே அல்லிலேயே எப்படி இருக்குது, இங்கே அல்லிலேயே எப்படி இருக்குது, அவ்வளோதான். அங்கே பூசையில் வாசம் வாசித்து சாமியார் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். இங்கே என்ன ஒரு அரை மணி நேரம் ஒரு பைபிள் வசனத்தை வாசித்து இவங்க நினைச்சுவாங்க இன்றைக்கி இந்த தலைப்பில் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரமும் உட்காரணும் பேசுகிறேன், அவ்வளோதான். சுவிசேஷம் என்ன செய்யப்படலை? ஹலோ, சுவிசேஷம் என்ன செய்யப்படலை? நாம் இங்கே என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே, இது டெய்லி. இவன் என்ன செய்யணும்? ஆண்டவரே பாவம் குப்பையும் தூசியும் புழுதியுமாயே நாங்கள் ஆண்டவரே. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அங்கே பூசையில் என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. இங்கே என்ன செய்றீங்க? பெண்டிகாசு கூட்டத்தில் என்ன செய்றீங்க? நீ பாவி, எய்ச்சலங்கியாலே. இதை சொன்ன உடனே நாங்கள் பாவி ஆண்டவரே, நாங்கள் குப்பை ஆண்டவரே, நாங்கள் பூச்சி ஆண்டவரே. சுவிசேஷம் என்ன? நீ செஞ்ச பாவத்தையும் உன் பெற்றோர் செஞ்ச பாவத்தையும் முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தையும் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி அந்த பாவத்தை கடனை எல்லாம் தீர்த்து விட்டார்கள். இனி நான் பாவி அல்ல, மகளாக அப்பா என்றும் உரிமையை நான் பெற்றுவிட்டேன். இப்போ நான் இயேசுவின் பிள்ளை. இதுதான் சுவிசேஷம். எத்தனை பேர் இயேசுவின் பிள்ளைகள்? ஒரு கை வைத்தலிலே சொல்லுங்களேன். நான் பாவி, நான் குப்பை, நான் தூசி. நிச்சயம் கண்டிப்பாக சேவக்கூட்டத்தில் போய் பாருங்கள். ஏதாவது ஜெபம் பண்ணி ஆண்டவரே புழுவும் குப்பையும் தூசியுமாகிய நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே. இதனால் இந்த கூட்டத்துக்கு போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா நீ யோசிக்கணும். ஏன்னா இதை நீ தெரிஞ்சாதான் இதில் நீ மாறணும். இப்போ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மானா, இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா. இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கணும். சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு, இந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எல்லா உரிமையும் என்னை முழுவதும் என்ன செய்ய கையளிக்கிறேன். எல்லாம் அவன்தான். வாழ்வானாலும் தாழ்வானாலும், இன்பமானாலும் துன்பமானாலும், ஜீவனானாலும் மரணமானாலும் எல்லாம் யார்தான்? இயேசு. அவருக்காக எந்த நேரத்திலும் எதையும் செய்ய என்ன செய்யணும்? அவர் எது வேண்டாங்கிறாரோ அதை உடனே என்ன செய்யணும்? எதை விட்டுன்னு சொல்கிறாரோ அதை உடனே என்ன செய்யணும்? எல்லாம் இல்லாமல் வாழலாம்ப்பா, ஆனால் நீ இல்லாமல் என்ன செய்ய முடியாது. நீரின்றி வாழ்வேது
இறைவன். எதுவும் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் யாரெல்லாம் வாழ முடியாது? இந்த உயிர் நீதானே. நீ இல்லைன்னா இப்போ நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? இந்த உயிர் இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் என்ன இல்லை? இப்போ நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். நீ இருக்கிறங்கிறத நான் அந்த உயிர் இருக்கிறதுல நான் பார்க்குறேன். இந்த உயிர் தான் நீ. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே என் உயிரே என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரானே என் உயிரானே என் உயிரான இயேசு. அப்ப என் உயிர் யாரு? எனக்கு உயிர் இருக்குன்னா நான் இயேசு என்னோட இருக்கிறாரு. இந்த உயிர் இந்த உயிர்ங்கிறது எதில் இருக்குன்னு சொன்னால் நம்முடைய ஆன்மாவில் அரியணையிலே அமர்ந்திருக்கு. இந்த உடலில் இருக்கிற உயிர் வேற. இது என்ன செஞ்சிடும்? உன்னோடு போயிடும். ஆனால் ஆன்மாவில் இருக்கக்கூடிய உயிர் அது இறைவனுடைய மூச்சு. அதனால் கொஞ்சம் யோசிங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா அப்படி கூட்டங்களில் போயிட்டு இது சும்மா தான் சொல்கிறாங்களா பிரபஞ்சம் அவங்க அப்படியே பேசுகிறாங்க. இவனுக்கும் சிந்திக்க தெரியும். இந்த கூட்டத்துக்கு போகிறாங்களே அவங்களுக்கும் அதை கண்டுபிடிக்க தெரியல. பிரபஞ்சம்னா என்ன? படைப்புல இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் தான் கடவுள். அவர் தான் சக்தி வாய்ந்தவர், ஆற்றல் உள்ளவர். கைதிகளை பார்ப்போம். இதுலையாவது விளங்கிக் கொள்ள வேண்டாமா? இவங்க பிரபஞ்சங்கிற பிரபஞ்ச சக்தி. காலையில் அதிகாலையில் நீங்கள் 3 மணிக்கு எழுந்துச்சு உட்கார்ந்தா பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதிகமாக என்ன செய்யும்? இவர் பேசுகிறார். பிரபஞ்ச சக்தினா என்னங்க சொல்லுங்க? பிரபஞ்ச சக்தினா என்ன? பிரபஞ்சம்ங்கிறது இந்த பூமி, வானம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பிரபஞ்சம். இது சக்தி உள்ளதுதான். சூரியன் இன்னைக்கு வரல அப்படின்னா ஒரு தாவரங்களும் எரிச்சாது, ஒரு காய் எரிச்சாது. அன்னைக்கு ஒரு விவசாய துறையில் உள்ளவர் பேசுகிறார். சூரிய ஒளி இந்த மாமரத்துக்கு கிடைக்காதனால இது பூ பூக்கலை, காய் ஆகலை. இந்த சைடில் சூரிய ஒளி கிடைக்கிறதுனால இந்த சைடு இணைஞ்சிருக்கு, நல்ல பூ பூத்து என்ன செஞ்சிருக்கு. பைசலா சூரியன் இல்லைன்னா என்ன அந்த சக்தி கிடைக்கலன்னா தாவரங்கள் என்ன செய்யாது? வளராது, பூக்காது, காய்க்காது. மழை இல்லைன்னா எவ்வளோதான் நீ கிணத்து தண்ணி பாய்ஞ்சாலும் அந்த மழை தண்ணி வரும் துளிர்விட்டு அந்த பயிர் என்ன செய்யாது? செழுமையாக என்ன செய்யாது? காற்று இல்லைன்னா நீ உயிரோடு இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் காற்று இல்லைன்னா என்ன ஆவீங்க? ஐயோ தாங்க முடியல, கடுப்போ பாப்பா எப்படி இருக்கு. காற்று இல்லைன்னா உயிர் இல்லை. கொஞ்ச நேரம் மூச்சை நிறுத்தி பாருங்க, காற்றை நிறுத்திடுங்க, என்னாச்சு? சோழி சுத்தம். ஆனால் இதை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், சர்வ வல்லவர், ஆற்றல் நிறைந்தவர், வல்லமையும் பலனும் அருளும் ஆற்றலும் நிறைந்தவர். அவர் சக்தி எனக்கு வேணும்னு கேட்டேன்னா இந்த சக்தி அதுக்கு முன்னால் மடக்கும். யோசுவா சொல்றாரு, சூரியனை பார்த்து நெல்லுங்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி 3 வருஷத்துக்கு 3.5 வருஷம் நீ என்ன செய்யக்கூடாது? மழை பெய்யக்கூடாது, உன்னை கட்டுறேன் அப்படிங்கிறாரு. மேகமே எழும்பலை. 3.5 வருஷம் கழிச்சு அவர் எரிக்கிறாருன்னா சமுத்திரத்தை பார்த்து மேகம் எழும்பட்டும் அப்படிங்கிறார். வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், மேகம் எழும்பிட்டான்னு பாரு. இவர் ஆணையிட உள்ளங்கை அளவு மேகம் எழும்பியது, வரலாறு காணாத மழை இந்த பூமியில் பெய்தது. கடலை தேடி நிச்சயம். இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய மனுஷன் யாருன்னு சொன்னால் நீங்கள் ஆன்மா யாரு? நீங்களும் நானும். அது எப்போ வரும்? நீ மறுபடி மனம் திரும்பி மனம் புதிதாகும்போது, மறுரூபமாகும்போது இந்த ஆற்றல் சக்தி கிடைக்கும். அதில் அவர் சொல்லிட்டாரு, மந்திரங்களை உச்சரித்தா நீ பறக்கலாம், மந்திரங்களை உச்சரித்தா நெருப்பு மழை பெய்யும், மந்திரங்களை உச்சரித்தா என்ன செய்யும்? மழை பெய்யும். மந்திரங்களை உச்சரித்து போயது இல்லைங்க. இது எதை வச்சு போயின்னா, நீ ஆன்மீகத்திற்குள்ளே நீ மறுபடி பிறந்து மறுரூபமாகும்போது இந்த இயற்கை உன் வார்த்தைக்கு கட்டுப்படும்படி அந்த இறைவன் இந்த இயற்கைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கைதிகளை இதான் உண்மை. அது விமர்சனம் பண்ணுறாங்க. சொல்கிறான் பறக்க முடியுங்கிறான், நெருப்பு மழை பெய்ய வைக்க முடியுங்கிறான். பண்ண முடியும். யாரால் பண்ண முடியும்? பண்ண முடியும். ஆனால் யார் பண்ண முடியும்? மனம் திரும்பி மறுபடி பிறந்தவன்.
மறுரூபமாக்கப்பட்டவன். தெய்வத்தினுடைய தன்மையை சாயலை அடைந்தவர்கள் அதை என்ன செய்ய முடியும்னா பண்ணினார்கள், பண்ண முடியும். நானும் அந்த இடத்துல அடையிறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அதில் வளர்ந்துட்டு இருக்கிறேன், பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இறைவா என்ன செய்யும், அந்த அளவுக்கு என்ன செய்யும், அந்த இடத்துக்கு என்ன செய்யும், என் நாவை கூர்மையான பட்டயமாக்கி என்னை துலக்கமான அம்பாக்கி உம்முடைய அம்பாரத்தில் ஒளித்து வைத்து நீர் உமக்கு ஏற்ற வேலைகளை பயன்படுத்தி இந்த மனித சமூக உயிர்களுக்கு நீர் வாழ்வழி நல்ல பலனை நன்மை அளிப்பாயாக. அதற்கு என்னை ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நினைச்சாலும் பண்ண முடியாது. அவன் என்னை பயன்படுத்தணும், அந்த இடத்த எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இதை அன்னை மரியாதை கொடுத்து அந்த இடத்தை கொடுத்தது போல அந்த இயேசுவானவர் இந்த உதயத்தில் பிறக்கிறதுக்கு அவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தது போல அப்படி ஒரு இதை நடத்துறதுக்கு என்ன அவர் எடுத்து பயன்படுத்தணும். நான் பண்ணிடுவேன், மந்திரத்தை வச்சு பண்ண முடியாது, ஃபெயிலியர் ஆகிடும். அதான் கேட்குறாங்க, இதெல்லாம் பண்ண முடியுங்களாப்பா, நீ பண்ண வேண்டியதானே, நீ ஏன் ஃப்ளைட்டில் போகிற, நீ என்ன செய்ய வேண்டியதானே, இந்த சக்தியை பயன்படுத்தி நீ பறந்து என்ன செய்ய வேண்டியது, அமெரிக்கா போக வேண்டியதானே, ஆப்பிரிக்கா போக வேண்டியதானே கேட்குறேன். வரும்ல கேள்வி. அதனால தான் நான் அடக்கி வாசித்துட்டு இருக்கேன். சும்மா எல்லாம் தெரியும்னு என்ன செய்யக்கூடாது, அவுத்து விடக்கூடாது. இதெல்லாம் நடந்திருக்கு, டெமோ பண்ணியெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இது எதுக்குன்னு சொன்னால் நான் என்னை அறிந்து கொள்கிறது இருக்கு, எந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார், எப்படி செயல்படுறாருங்க அறிஞ்சு கொள்றதுக்கு இதெல்லாம் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் எப்போ அதை பயன்படுத்த சொல்லுகிறானோ விரும்புகிறானோ அப்போதுதான் அதை பயன்படுத்த முடியும், பயன்படுத்த வேண்டும். அதான் அஸ்திரங்கள், அதான் வரங்கள். நீ சும்மா ஜெபம் பண்ணி 10,000 கொடு, 5,000 கொடு, கசவமாக ஒரு காணிக்க கொடுன்னு சொல்கிறதுக்கு இதையெல்லாம் கொடுக்கப்படல. எது கொடுக்கணும், மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுவது. அதனால் நேரம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த ஆராதனைகளை தொழுகைகளை போக போகிறோம். அதனால் இந்த மகா விஷ்ணுவுடைய சர்ச்சையினுடைய விளக்கம் இதுதான். ஏதோ தெரியாமல் பேசிட்டார், ஆனால் அதை பெரிய பிரச்சனையாக உருவாக்கி அதை என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு மனுஷனை ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ வேறு லைனில் போனவர் ஒரு ஆன்மீக லைனில் திரும்பி யாரும் சொல்கிறாங்க, அது தப்பான லைனில் போயிட்டார். சரியான லைன் எங்கே இருக்குன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தில் தான் உண்மையான ஆன்மீகம் இருக்குது. குண்டலி எழுப்பி நீ செத்துக்கிடுவேன், அதை அடையிறதுக்கு முன்னாடி நீ மண்டையை போட்டுருவோம், உனக்கு வயசாகிடும், நரைச்சிடும், உடம்புல பலன் இருக்காது. இதில் பிரசங்கில் என்ன சொல்கிறாருன்னா, உன் கண் பார்வை இழக்கிறதுக்கு முன்னாடி, கை கால் நரம்புகள்லாம் சோர்ந்து தளர்ந்து போகிறதுக்கு முன்னாடி, கை கால் போட்ட மாடிக்கு கிடக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நடக்கும்போதே நீ நினைச்சின்னா உன் ஆண்டவராகிய தேவனை சிருஷ்டிகரை நீ தேடி விடு, அவரை நினைச்சி அடைந்து விடு. கைதிடுங்களேன். அதனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த தியான மையங்கள் சொல்லக்கூடிய இவங்க ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது. ஒரு சில இது நடக்கும், ஆனால் அதில் எந்த அளவுக்கு உனக்கு பெரிய நன்மை இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயம் முடியாது. இதில் இந்து சகோதரர்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா, நீ பண்ணுறது தப்பு கிடையாது, பண்ணலாம், ஆனால் பலன் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து என் கர்மத்தையும் பாவத்தையும் தொலைத்து எனக்கு மறுவாழ்வை கொடுக்கும்படி, அந்த மறு சாயலை கொடுக்கும்படி, தெய்வீக சாயலை கொடுக்கும்படி மனுஷனாக வந்த இயேசுவே நான் உண்மை அழைக்கிறேன், குருவாய் ஏற்றுக்கொள்கிறேன். நீ சிந்திய இரத்தத்தையும் பலிகளையும் பாடுகளையும் நான் விசுவாசிக்கிறேன், அதனுடைய புண்ணிய பலன்கள் எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி நீங்கள் அவரை அழைச்சிங்கன்னா அந்த பலன் கிடைக்கும். இதுக்கு மதமே தேவையில்லை, இதுக்கு மத வழிபாடும் தேவையில்லை, கிறிஸ்தவ மதமும் தேவையில்லை, கிறிஸ்தவ மத வழிபாடும் தேவையில்லை. ஒரு மனுஷன் இந்த துபியாஸ் மாதிரி இறைவன்கிட்ட போய் தனித்து தன் மனசில் உள்ளதை அவன் புலம்புனா போதும், அது அப்படியே அவனுக்கு நடக்க ஆரம்பித்து விடும். கைதிகளை பார்ப்போம். போன வாரம் நம்மளை அந்த அருள்மறிய மாட்டேன், அவ்வளோ பெரிய கடனையும் பிரச்சனையும் அவன்கிட்ட சொல்லி அவன் தான் என்ன செய்ய முடியும். அந்த குடும்பம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கு அந்த கள்ளிகள் ஊரில் ஒரு பெரிய மற்ற எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்போட விதவையாக தான் வந்துச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு அதாவது மற்ற உயர்ந்த மக்களுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய
அவங்களுடைய வாழ்க்கையை கடவுள் என்ன செஞ்சிட்டாருன்னா மற்ற ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துடைய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒப்பாக என்ன செஞ்சிட்டாருன்னா உருமாற்றி விட்டார். பேசலோ இவங்க எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும் அவங்க யார், எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா கடவுளை தேடி போங்க. சும்மா அந்த மாதிரி ஆட்களை தப்பான இதில் போய் மாட்டிக்கிட்டு நிச்சயாதீங்க. பிரபஞ்சத்தை நீ வழிபடு, பிரபஞ்ச சக்திக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படு, காலையில் எழுந்திரிச்சு உட்காரு, நீ அதை கூப்பிடு, அதுக்கு நீ சத்தம் போடு, அதுக்கு நீ பட்னி கடை, இவ்வளவு பெரிய தப்பான வழிநடத்தல். அதனால் கொஞ்சம் யோசிங்க. சிம்பிள். 6 வயதுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு கடவுளுடைய பாதத்தில் உட்காந்து அவர் கூப்பிட்டா. எரேமியா 33:3 சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு. ரொம்ப சிம்பிள். அதனால் பைபிளுங்கிறது கடவுளை அடைகிறதுக்கு ஒரு எளிய வழியே. இது ஒரு வழி. நானே வழியும் சத்தியமும் நம்முடைய வார்த்தையின் பாதைகளுக்கு தீபமும் வெளிச்சமுமாக இருக்குது. அதனால் கடவுளுடைய வார்த்தையை நினைச்சிங்கன்னா தேடுங்க, நம்புங்க, அந்த வார்த்தையில் வாழுங்க. அந்த வார்த்தையை உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை நிறைவு செய்கிறேன்.